இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து அவரை பற்றி நிறைய செய்திகள் பார்த்து வந்த வண்ணம் இருக்கும். அந்த வகையில் சமீபத்தில் அவர் முதல்ல வாங்கின காரை பற்றின ஒரு சில விஷயங்களை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவின் ஈடு இணையற்ற டைரக்டர்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் பாரதிராஜா அவர்கள். சமீபத்தில் வயது மூப்பு காரணமாக அவர் இறந்து போயிருந்தார். அவரோட மறைவுக்கு பின் தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. டே டு டே அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாரதிராஜா சாருக்கு கார் கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விருப்பமாமா. அவர் முதல்ல எடுத்த படத்தில் வந்த சேலரியிலேயே அவர் பண்ண முதல் செலவு அவருக்குன்னு சொந்தமாக ஒரு கார் வாங்கினது தான். அந்தளவுக்கு அவர் கார் பிரியராக இருந்திருக்காரு. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் புதுசாக வரக்கூடிய அவருக்கு பிடித்தமான கார்கள் எல்லாத்தையுமே அவர் உடனடியாக வாங்கிடுவாராமா. அவர் கார் கலெக்ஷன் பண்ணுறத ஒரு அடிக்ஷனாகவே இருந்திருக்காரு. என்னதான் அவர் புது புது கார்கள் வாங்கினாலுமே அவர் முதல் சம்பளத்தில் முதலாக வாங்கின கார் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான பொருளாகவே இருந்திருக்கு. அதனாலேயே இப்போ வரைக்குமே அந்த ஒரு காரை பத்திரமா மெயின்டெனன்ஸ் பண்ணி வந்திருக்காராமா. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த ஒரு கார் இப்போயுமே அவங்களோட வீட்டு ஷெட்டில் இருக்குது அப்படின்னும், வாரத்துக்கு ஒரு முறை அதை எடுத்து கழுவி வைக்கிறது, அதுக்கப்புறம் அதை ஓட்டி பார்க்குறது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனடியாக மெக்கானிக்கை வர சொல்லி பார்க்குறது அப்படின்னு தொடர்ந்து அந்த ஒரு முதல் காரை ரொம்பவே பத்திரமா பார்த்து வந்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் அவருக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் போனதுக்கப்புறம் அந்த ஒரு காரை மிக பெரும் அளவில் பராமரிக்கிறது யாரும் இல்லை. தொடர்ந்து அவர் சரியாகி வந்துடுவாருன்னு நினச்ச நேரத்தில் அவர் பையனுக்கு முடியாமல் போச்சு. அவர் இறந்தார். அடுத்த ஒரு வருஷத்துலேயே இவரும் இறந்துட்டார். அண்ட் இப்போ அவங்களோட வீடு ரெனோவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அவருடைய 16ஆம் நாள் காரியத்துக்காக இந்த வேலைகள் போய்கிட்டு இருந்த சமயத்தில் ஷெட்டில் இருந்த அந்த ஒரு காரையுமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சுத்தம் பண்ணி இருந்திருக்காங்க. இந்துக்கள் முறைப்படி 16ஆம் நாள் காரியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடித்தமான எல்லா பொருட்களையுமே சமைப்பாங்க, பிடித்தமான எல்லா பொருட்களையுமே முன்னாடி வைப்பாங்க. அந்த வகையில் பாரதிராஜா சாருக்கு இந்த ஒரு முதல் கார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அதனாலேயே அந்த ஒரு காரை அவங்க சரி பண்ணியிருந்திருக்காங்க. குறிப்பாக இடையில அந்த கார் யாருமே பராமரிப்பு இல்லாமல் இருந்ததுனால அந்த கார்லேருந்து ஒரு சில சத்தங்கள் வந்திருக்கு. ஆனால் அந்த கார் சரியாக ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. இதனால் கண்டிப்பாக அவங்க அப்பாவுக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால உடனடியாகவே மெக்கானிக்கை வர சொல்லி காரில் வந்த சத்தத்தில் என்னென்னு பார்த்து சரி பண்ணிவிட்டு காரை வாஷ் பண்ணி புதுசாகவே மறுபடியும் மாற்றிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் முழுக்க பாரதிராஜா சாருக்காக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஒரு தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. பாரதிராஜா சார் கார் கலெக்ஷன் பண்ணுவார் அப்படிங்கிறத சமீபத்தில் கேட்டு நமக்கு எல்லாருமே பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் அவர் சினிமாவில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, மதம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, இது மாதிரி நிறைய சினிமாவில் புது புது விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் அவரோட பர்சனல் லைஃப்பில் அவருக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் ஷேர் பண்ணது கிடையாது. பட் சமீபத்தில் அவருக்கு கார் கலெக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்குமே அவர் வாங்கின முதல் காரை பத்திரமா வச்சிருக்காரு அப்படிங்கிறத கேட்டு எல்லோருமே மிகப்பெரிய வியப்பில் ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.